வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10th மேக்ஸில் இருந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 8 வீடியோ எக்ஸசைஸ் 1.4ஓட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 1.4ல் 1 to 3 சம்ஸ் நாம் பார்ட் 6ல் பார்த்துருப்போம். இப்போது சம் நம்பர் 4லேருந்து சம் நம்பர் 12 வரலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக பார்ட் 8 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம சம்ஸ் போடலாம். Question number 4. Show that the function f is function from n to n is defined by f of x equal to 2x minus 1 is 1 to 1 but not on 2. இங்கே f வந்து nலேருந்து n அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். f of x ஃபார்முலா 2x minus 1. n அப்படின்றது ஆப்வியஸ்லி நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 அப்படின்னு போயிட்டுருக்கோம், நமக்கு தெரியும். இப்போது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்ட் 7 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை கிளியராக பார்த்துட்டு டைப்ஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம் போட வாங்க. அப்போ தான் நமக்கு சம் ஈஸியாக இருக்கும். 1 to 1 ஃபங்க்ஷனை நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? இந்த எஃப்பில் டொமைனில் இருக்கிற 1 2 3 நம்பர்ஸ்க்கான இமேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைனில் x = 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f of 1 எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு f of xல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 × 1 minus 1, 2 × 1 2, ஸோ 2 minus 1 1. இது nல ஒரு எலமெண்ட் தான், belongs to n அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கிற இமேஜ் கோடொமைனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வந்துடுறோம். சரியா? ஸோ அடுத்து x = 2 fல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 × 2 minus 1, 4 minus 1, ஸோ 3 which is belongs to n. x = 3 எடுத்துக்கிறோம். f of 3, ஸோ f of 3னா 2 × 3 minus 1, 2 3s are 6, 6 minus 1 5 belongs to n. 3 போட்டால் போதும், இருந்தும் நம்ம 4th எலமெண்ட்டுக்கும் போடுறோம். f of 4 = 2 × 4 minus 1, 2 4s are 8, so 8 minus 1, 8 minus 1 = 7 which is also belongs to n. ஸோ இது மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். இப்போது 1 to 1க்கான டெஃபினேஷன் என்ன? டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் n have distinct images in கோடொமைன் n. டொமைனில் வெவ்வேறு நம்பருக்கு கோடொமைனில் வெவ்வேறு இமேஜஸ் இருக்கணும். அப்படி தான் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. அதனால் f is 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். ஆன் டூவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன் டூ அப்படின்னா என்னன்னு சொன்னோம், இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சும் கோடமைன் எண்ணும் ஈக்குவலாக இருந்தால் அது ஆன் டூ. ரேஞ்ச் அப்படின்றது என்ன? ஒவ்வொரு நம்பரும் எங்கே போய் ஜோடி சேருதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுறது தான் ரேஞ்சு. ஸோ இங்கே ரேஞ்ச் அப்படி எழுதுனோம்னா 1 3 5 7 எக்ஸட்ரா. இந்த ரேஞ்சும் என்னும் ஈக்குவலான்னு பாருங்கள். இது ஒன்லி ஆன் நம்பர்ஸ். n அப்படின்ற நேச்சுரல் நம்பர்ஸ், இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? f is not on 2. f is 1 to 1 but not on 2 அப்படின்றது தான் ஆன்சர். இப்போது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க? f is a function from n to n defined by f of m = m² + m + 3 is 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 மட்டும்தான் சொல்லணும். ஸோ f into n அப்படின்னு எழுதிக்கிறேன். nன்றது நேச்சுரல் நம்பர், f of m m² + m + 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது x = 1 அப்படின்னா அதோட இமேஜ் என்ன? நம்ம போன சம் போட்ட அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போது mக்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டோம்னா இங்கே இருக்கிறது m² + m + 3 அப்படின்னா 1² + 1 + 3. 1² 1, அடுத்து 1 + 3 ஆட் பண்ணோம்னா 5. இது நேச்சுரல் நம்பர் தான். x = 2, அதே மாதிரி f of 2 2² + 2 + 3. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 4 + 2 + 3 = 9 belongs to n. அடுத்து x = 3 எடுத்தோம்னா f of 3 3² + 3 + 3, 3² 9, 9 + 3 + 3, ஸோ 15 belongs to n. அடுத்தது 4, f of 4 = 4² + 4 + 3, 4² 16 + 4 + 3 23 belongs to n. இது போல் இது போய்கிட்டே இருக்கும். இப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் தான் இருக்கான்னு பார்த்துங்க. 1க்கு 5, 2க்கு 9, 3க்கு 15, 4க்கு 23. இந்த மாதிரி வெவ்வேறு எலமெண்ட்ஸ்க்கு வெவ்வேறு இமேஜஸ் தான் இருக்குது. அப்படின்னா
distinct elements of domain n have distinct images in codomain n. So f is 1 to 1 அப்படின்னு நம்ம இதை ஆன்சரை முடிச்சிடுறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. இங்கே a 1 2 3 4 அப்படின்னு ஒரு செட்டும் b அப்படின்ற நேச்சுரல் நம்பராகவும் கொடுத்து f is defined in a to b. f of x equal to x cube அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்சும் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் இஸ் ஏ டு பி அப்படின்னு எழுதிட்டு ஏ என்னன்னு எழுதிக்கிறேன். பி அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ன்றது நமக்கு தெரியும் 1 2 3 4 எக்ஸட்ரா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பருக்கும் இமேஜ் முதல்ல கண்டுபிடிப்போம். ரேஞ்சுனாலே இமேஜஸ் தானே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப், 1 கியூப்னா 1. எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுத்தோம்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப், 2 கியூப்னா 8. 3 எடுத்தோம்னா எஃப் ஆஃப் 3, 3 கியூப் which is equal to 27. அடுத்து 4 எடுத்தோம்னா f of 4, 4 cube, 4 cubeனா 64. அடுத்த நம்பர் ஏவில் 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. 4 நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இமேஜஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இமேஜஸ்லாம் எடுத்து எழுதுனா அதுதான் நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஓகே, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் கோடொமைன் அப்படின்னு வருது இல்லையா. அப்படி தானே இருக்குது, தனித்தனியாக தான் இருக்குது. இமேஜஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது ஆன் டூவா அப்படின்னு பார்த்தோம்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே ரேஞ்ச் வந்து 1 8 27 64. கோடொமைன்றது டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ், ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ இது நாட் ஆன் டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க, 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. பைஜெக்டிவ் செக் பண்ண சொல்கிறாங்க. பைஜெக்டிவ்னா என்ன, 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பைஜெக்டிவ். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் நாட் பைஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் 2x + 1. ஆர் அப்படின்றது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் எல்லா நம்பருமே வரும் நமக்கு. டெசிமல்ஸ், இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இர்ரேஷனல்ஸ் எல்லாமே வரும் இல்லையா. அப்போ நம்ம பர்டிகுலராக நம்ம போன சம்மில் சொன்ன மாதிரி 1 2 3 அப்படி எடுத்து இமேஜஸ் இங்கே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு தான் நம்ம டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம் 1 to 1 எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா, எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு, அது 2 இமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ப்ரீ இமேஜ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது 1 to 1 அப்படின்ற மெத்தட் நம்ம டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் x1 அப்படின்றது 2x + 1ல் எக்ஸுக்கு பதிலாக x1 போடுறோம். எஃப் ஆஃப் x2 அப்படின்றது 2x + 1ல் எக்ஸுக்கு பதிலாக x2 போடுறோம். போட்டால் இது மாதிரி வரும் நமக்கு 2x1 + 1 ஈக்குவல் டு 2x2 + 1. இந்த 1ம் இந்த +1ம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 2x1 ஈக்குவல் டு 2x2 வரும். அந்த 2ம் 2ம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு x1 ஈக்குவல் டு x2 வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எடுத்தோம். ஆனால் நமக்கு x1 ஈக்குவல் டு x2 வந்துடுச்சு. இதுதான் 1 to 1க்கான டெஃபினிஷன். ஸோ எஃப் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து ஆன் டூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ஆன் டூனா என்ன சொல்லியிருக்கோம், கோடொமைனில் இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக டொமைனில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு ஆன் டூக்கான டெஃபினிஷன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கோடொமைன் ஆரில் இருந்து நான் ஒய் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். எதுக்காக நான் ப்ரெஸ் பண்ணி கோடொமைன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே டொமைன் கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் சரியா. பட் ஒய் நம்ம கோடொமைனில் இருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஒய் பிலாங்ஸ் டு கோடொமைன் ஆர் அப்படி எடுக்கிறோம். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 2x + 1, y ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ +1 இந்த பக்கம் வந்தோன்னா -1 ஆகிடும், ஈக்குவல் டு 2x. இந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா y - 1/2 ஆகிடும், ஈக்குவல் டு x. தட் இஸ் x ஈக்குவல் டு y - 1/2. இந்த எக்ஸை இப்போ நான் இமேஜ் கண்டுபிடிச்சின்னா y வரணும். வருதா பார்ப்போமா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக y - 1/2 போட்டோம்னா இந்த 2ம் 2ம் கட் ஆகிடும். ஸோ y - 1 + 1 1 1ம் கட் ஆகிடும். ஸோ y மட்டும் நிற்கும். நான் என்ன பண்ணேன், கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்தேன், அது கரஸ்பாண்டிங்காக எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸோட இமேஜ் திரும்ப ஒய்ன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், கோடொமைனில் இருக்கிற எந்த நம்பர் நம்ம எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக நம்மளால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரியுது. தட் இஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் கோடொமைன் ஆர் ஹேஸ் எ ப்ரீ இமேஜ் இன் டொமைன் ஆர். ஓகே, இதுதான் ஆன் டூக்கான டெஃபினிஷன். தேர்ஃபோர் எஃப் இஸ் அன் ஆன் டூ ஃபங்க்ஷன்.
எஃப் 1 to 1 வந்துடுச்சு, ஆன் 2 வந்துடுச்சு, ரெண்டும் வந்ததுனால இது எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போது செகண்ட் சப்டிவிஷன் எஃப் டிஃபைன்ட் இன் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 minus 4x square. இங்கே அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் 3 minus 4x1 square ஈக்குவல் டு 3 minus 4x2 ஸ்கொயர்னு ஆகிடும். 3 கட் ஆகிடும், 4 கட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட் வரும். ஸ்கொயர் ரூட் வரும்போதே நமக்கு தெரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணுன்ட்டு. தட் இஸ் x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2 ஆகிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? x1 ஈக்குவல் டு x2 ஆர் x1 ஈக்குவல் டு மைனஸ் x2 அப்படி ரெண்டுமே நமக்கு வர்றதால இது ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்தோம், பட் இட் கிவ்ஸ் x1 நாட் ஈக்குவல் டு x2 வருது. ஸோ எஃப் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். இந்த சம்மை பொறுத்தவரையிலும் இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா பைஜெக்டிவ் அப்படின்றது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் இங்கே 1-to-1 இல்லைன்றதால இட் இஸ் நாட் ஏ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன் டூ ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் க்ரியேட்டிவ் கொஷின் கேட்குறேன் அப்படின்ட்டு இது ஆன் டூவா செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகேவா? பட் எக்ஸாமை பொறுத்தவரையிலும் நீங்கள் இதோட முடிச்சிடலாம். இப்போ ஆன் டூ செக் பண்ணுறதுக்கு நான் கோடொமைன்லேருந்து ஒரு ஒய் எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 3 minus 4x ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மைனஸ் 4x ஸ்கொயர் இங்கேயும் ஒய் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 minus y ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 minus y by 4, எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 minus y by 4 அப்படின்னு வருது. நமக்கு ஏற்கனவே தெரியும் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா ரியல் வேல்யூ கிடையாது. ஓகேவா? அப்போது நான் இந்த ஒய்க்கு 3ஐ விட பெரிய நம்பர் போடுறேன்னு வைங்க, அப்போது உள்ள ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒய் ஈக்குவல் டு 5 போட்டோம்னா 3 minus 5 -2 ஆகிடும். அப்போ ரூட்டில் மைனஸ் வந்ததுன்னா ரியல் வேல்யூ கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறேன். ஃபார் ஆல் ஒய் கிரேட்டர் than 3 எக்ஸ் இஸ் நாட் ரியல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடொமைனில் ஒரு ஒய் எடுத்தேன், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ரீ இமேஜ் எனக்கு டொமைனில் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் கிரேட்டர் than 3 இன் கோடொமைன் ஆர் ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் இன் டொமைன் ஆர். ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டூ. இங்கே 1-to-1 இல்லை, ஆன் டூவும் இல்லை, அதனால் இது பைஜெக்டிவ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஃப் இஸ் நாட் ஏ பைஜெக்ஷன். கொஸ்டின் நம்பர் 8, a -1, b 0,2 அப்படின்னு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன் டூ ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கிறதால ஏபி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஆன் டூ ஃபங்க்ஷனாக என்ன? இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே இருக்கிற 2 எலமெண்ட்டோடவும் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரோடும் செகண்ட் நம்பரோடும் ஜோடி எடுத்துக்கலாம். நீங்கள் மாற்றி எடுத்தாலுமே ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோடும் ஜோடியாக எடுத்தாலும் ஓகே தான். நான் இங்கே -1க்கு 0 ஜோடியாகவும் 1க்கு 2 அப்படின்னு ஜோடியாகவும் எடுக்கிறேன். -1க்கு 0 ஜோடி. -1 எக்ஸுக்கு பதிலாக போட்டோன்னா என்ன ஆகிடும்? a × -1 -a. ஸோ -a + b = 0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது f(1) = 2 செகண்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறேன். தட் இஸ் a + b = 2 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். 1/1 எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா -aவும் +aவும் கட் ஆகிடும். bயும் 2b = 2 ஆகிடும். ஸோ b = 2/2 தட் இஸ் = 1. இந்த பியோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நான் இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் a + பியோட வேல்யூ 1 = 2. a = 2 - 1, a = 1. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a = 1, b = 1. கொஸ்டின் நம்பர் 9, இங்கே f of x அப்படின்றது 3 கேசஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. x வந்து கிரேட்டர் than 1 இருந்தால் x + 2 அப்படின்றது ஃபார்முலா, -1 to 1 இருந்ததுன்னா 2 அப்படின்றது ஃபார்முலா, the x lies in -3 to -1 இருந்ததுன்னா x - 1 இஸ் ஏ ஃபார்முலா அப்படின்னு 3 கேஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட இமேஜஸ் f(3), f(0), f(-1.5), f(2) + f(-2) இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்றா போடுவோம். இப்போ இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா f of xக்கு x greater than 1 அப்படின்னா என்னன்றதை நான் இங்கே பிரித்து எழுதிக்கிறேன். ஏன்னா சம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். greater than 1 என்ன? 2, 3, 4, 5 and etc. இட்ஸ் கோயிங் ஆன் இல்லையா? அடுத்தது 2, அது என்ன இன்டர்வல்? -1 < x < 1 அப்படின்னா 1க்கும் -1க்கும் இடையில 0 இருக்குது. ஸோ > கொடுத்ததால் -1ம் 1ம் இன்க்ளூடட். ஸோ -1, 0, 1 எடுத்துக்கிறேன். அடுத்து -3க்கும் -1க்கும் இடையில ஒன்லி 1 நம்பர் 2.
இது ரியல் நம்பர்ஸ் அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன், எல்லா டெசிமலுமே இன்க்ளூடட். நமக்கு 1.5 வேணுன்றாலும் இங்கே போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ -1.5யும் இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f(3). இப்போ நம்ம 3 கேஸ் அங்கே ஃபார்முலா இருக்கு இல்லையா, 3 எங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ். அப்போது ஃபார்முலா f(x) = x + 2. எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 போட போகிறோம். 3 போட்டோம்னா 3 + 2 5. ஸோ f(3) = 5. செகண்ட் சப்டிவிஷன் f(0) எந்த கேஸில் வருது பாருங்கள், மேலே ஃபார்முலாவில் செகண்ட் கேஸில் வருது. f(x) = 2. f(0)வும் 2 தான், ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் x இல்லைன்றால கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். தேர்ட் சப்டிவிஷன் f(-1.5) எங்கே வருதுன்னு இங்கே காமிச்சிருக்கோம், தேர்ட் ஃபார்முலாவில் வருது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1.5 போட்டோம்னா -1.5 -1, ஸோ -2.5. ஃபோர்த் சப்டிவிஷன் f(2) + f(-2) அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டும் தனித்தனியாக இப்போ கண்டுபிடிப்போம். f(2) = 2 எங்கே வருது, ஃபஸ்ட் ஃபார்முலா x + 2. 2 போட்டோம்னா 2 + 2 that is 4. f(-2) அப்படின்றது -2 எங்கே வருது பாருங்கள், லாஸ்ட் ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா x - 1. x - 1ல் எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டோம்னா -2 - 1, ஸோ -3. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் இப்போது. 4 - 3 which is equal to 1. ஸோ இங்கே 4 சப்டிவிஷனுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது நமக்கு ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. கொஷின் நம்பர் 10. இங்கேயும் ஃபங்க்ஷன் -5 to 9 to r டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் 3 கேஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம அங்கே சொன்ன மாதிரி தான் 6x + 1 அப்படின்றது -5 to 2. அது மாதிரி 5x² - 1ன்றது 2 to 6. 3x - 4ன்றது 6 to 9. இங்கே எங்கெங்கெல்லாம் லெஸ் தேன் போட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் போட்டிருக்காங்கன்றது தெளிவாக பார்த்துங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருந்ததுன்னா அந்த நம்பரை சேர்த்துக்கணும், கீழே ஈக்குவல் சைன்லாம் அந்த நம்பரை சேர்க்கக்கூடாது. ஸோ அப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா f(x) இந்த மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இப்போ 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்னென்ன வேல்யூக்குலாம் நமக்கு இமேஜஸ் வேணுமோ அதை தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். போன சம் போட்ட மாதிரியும் போடலாம், இல்லை எல்லா இமேஜஸும் தனியாக கண்டுபிடிச்சி சப்டிவிஷன்ஸ் அப்புறம் போட்டாலும் போடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். f(-3) -3 எங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 6x + 1ல் -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 × -3 + 1, ஸோ -18 + 1 -17. அடுத்தது 2. அடுத்து 2 எங்கே இருக்குது, செகண்ட் ஃபார்முலாவில் இருக்குது. 5x² - 1, ஸோ 2 எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். 5 × 2² - 1, 5 × 4 20, 20 - 1 19. அடுத்து x = 7. 7 இதில் தேர்ட் ஃபார்முலாவில் இருக்குது. 3x - 4ல் இருக்குது. ஸோ 3 × 7 - 4, 3 7s are 21 - 4 17. அடுத்தது x = 1. மேலே கொஷின் பார்த்துட்டே வாங்க, அதில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதுக்கு இமேஜஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். x = 1. 1 எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 6x + 1, 6 × 1 + 1 7. அடுத்து 4 இருக்குது. ஸோ 4 இங்கே செகண்ட் ஃபார்முலாவில் இருக்குது. 5 × 4² - 1, ஸோ 4² வந்து 16. 16 5s are 80, 80 - 1 79. அடுத்து என்ன இருக்குது, 8 இருக்குது. 8 எங்கே இருக்குது, தேர்ட் ஃபார்முலாவில் 3x - 4, 3 × 8 - 4, 3 8s are 24 - 4 20. அடுத்தது -2 இருக்குது. -2 இங்கே எந்த ஃபார்முலாவில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்குது. 6x + 1ல் இருக்குது. 6 × -2 + 1, -12 + 1, ஸோ -11. அடுத்தது 6 இருக்குது. 6 தேர்ட் ஃபார்முலாவில் இருக்குது. 3x - 4ல், ஸோ 3 × 6 - 4, 18 - 4 14. இப்போ மேக்ஸிமம் எல்லா நம்பருமே கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு என்னென்ன வேணுன்றது. இப்போது நம்ம சப்டிவிஷன்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f(-3) + f(2). f(-3) வேல்யூ இங்கே -17ம் 2 வேல்யூ 19ம் இருக்குது. ஸோ -17 + 19 which is equal to 2. செகண்ட் சப்டிவிஷன் f(7 - f(1). f(7) வேல்யூ இங்கே பாருங்கள் 17 இருக்குது. f(1) வேல்யூ 7 இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணோம்னா 10.
தேர்ட் சப்டிவிஷன் 2 into f of 4 plus f of 8. 2 into f of 4 ஓட வேல்யூ 79 plus f of 8 ஓட வேல்யூ 20. ஸோ 2 into 79 போட்டோம்னா 158 plus 20 which is equal to 178. Fourth subdivision 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. 2 into அந்தந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ minus 2 ஓட வேல்யூ minus 11 minus f of 6 ஓட வேல்யூ 14, f of 4 ஓட வேல்யூ 79, f of minus 2 ஓட வேல்யூ minus 11. ஸோ 2 minus 11 are minus 22, minus 22 minus 14 கீழே 79 minus 11, minus 22 minus 14 minus 36 கீழே 68. கட் பண்ணோம்னா minus 9 by 17. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கொஷின் நம்பர் 11. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t equal to half gt square plus at plus b, where g is the acceleration due to gravity and ab are constants. Check if the function s of t is 1 to 1. ஏதோ புதுசாக ஃபிசிக்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. இதுவும் மேக்ஸ் தான். ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. எஸ் ஆஃப் டி அதை மட்டும் பார்த்துங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருவோம். நமக்கு எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க, 1 to 1 கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் ஆஃப் டி எடுத்து எழுதிக்கலாம். 1 to 1 அப்படின்றதுக்கு நம்ம அங்கே என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கே எஸ் ஆஃப் t1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2 எடுத்து சம் போடுவோம். t1 ஈக்குவல் டு t2 வருதான்னு பார்ப்போம். ஸோ எஸ் ஆஃப் t1 அப்படின்னா எஸ் ஆஃப் டியில் டி இருக்கிற இடத்துலலாம் t1 எழுதிக்கிறோம். ஆஃப் gt1 ஸ்கொயர் ப்ளஸ் at1 ப்ளஸ் b விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ t1 இருக்கிற இடத்துல t2 போட்டு எழுதுங்க. ஓகேவா? இப்போது இந்த பியும் கட் ஆகிடுது. பியும் கட் ஆனதுக்கப்புறம் அப்போ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகும் இல்லையா? ஸோ half g t1 ஸ்கொயர் மைனஸ் half g t2 ஸ்கொயர் ஆகிடும். இப்போது மேலே at1 இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஓகே, அப்போ at1 மைனஸ் ஆகும், at2 மைனஸ் at1. இப்போ 2 சைட்ஸும் காமனாக இருக்கிறது வெளியில் எடுத்துருவோம். என்னென்ன காமனாக இருக்குது, half g காமனாக இருக்குது இல்லையா, இங்கே half g காமனாக எடுத்தால் t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். இந்த பக்கம் a காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துருவோம், t2 மைனஸ் t1. இங்கே t1 ஸ்கொயர் மைனஸ் t2ன்றது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் b அப்படின்னு நம்ம அதை பிரிச்சிடுறோம். ஸோ half g t1 minus t2 into t1 plus t2. அந்த a t2 minus t1 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும். ஓகேவா? a into t2 minus t1 which is equal to 0. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள். இங்கே t1 minus t2 இருக்குது, இங்கே t2 minus t1 இருக்குது. நான் காமனாக எடுக்கணும்னா சேமாக இருக்கணும். அதனால் செகண்டாக இருக்கிற t2 minus t1 minus t2 மாற்றும் போது ஒரு மைனஸ் வெளியில் வரும். அந்த மைனஸும் இந்த ஏவும் சேர்ந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ கிளியரா? இப்போ இந்த t1 மைனஸ் t2 ரெண்டுலேயும் இருக்கா, அந்த ரெண்டையும் காமனாக எடுத்துருவோம். t1 மைனஸ் t2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, half g t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் a அப்படின்னு வரும், which is equal to 0. இப்போ t1 மைனஸ் t2 0 இருக்கணும், இல்லைனா அதர் டேர்ம் 0 இருக்கணும். ஆனால் மீதி இருக்கிற இந்த half g t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் a அப்படின்றது 0 ஆகாது. அதனால் இது தான் 0, t1 மைனஸ் t2 தான் 0. தட் இஸ் ஈக்குவல் டு t1 மைனஸ் t1 ஈக்குவல் டு t2. அப்போ நம்ம என்ன எடுத்தோம், s ஆஃப் t1 ஈக்குவல் டு s ஆஃப் t2 எடுத்தோம். இது t1 மைனஸ் t2 t1 ஈக்குவல் டு t2 வந்திருக்கு. இதுதான் 1 to 1க்கான டெஃபினிஷன். ஸோ s ஆஃப் t இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். கொஷின் நம்பர் 12. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் t கொடுத்துருக்காங்க, அது ஈக்குவல் டு t ஆஃப் c ஈக்குவல் டு fன்னு கொடுத்துருக்காங்க. எஃபோட ஃபார்முலா 9/5c ப்ளஸ் 32 அப்படின்ட்டு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்கான ஃபார்முலா இது. ஸோ t ஆஃப் c ஈக்குவல் டு fன்னு இங்கே கொடுத்ததால t ஆஃப் c ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் 32 அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சப்டிவிஷனாக போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, t ஆஃப் 0, சிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ t ஆஃப் 0னா 9/5c இருக்கிற இடத்துல 0 ப்ளஸ் 32, 0 மல்டிப்ளைனா அந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 32 மட்டும் நிற்கும். இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட். சப்டிவிஷன் 2, t ஆஃப் 28, சிக்கு பதிலாக 28 போடுறோம், 9/5 into 28 ப்ளஸ் 32. இந்த 28ம் 5யும் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5.6 வரும்.
ஸோ 9 into 5.6 + 32 மல்டிப்ளை பண்ணோம்னா 50.4 + 32 ஆட் பண்ணோம்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். சப்டிவிஷன் 3 சிக்கு பதிலாக -10 போடணும். ஸோ 9/5 × -10 + 32 கட் பண்ணோம்னா -2 வரும். -10ம் 5ம் கட் பண்ணால் -2 வரும். ஸோ 9 × -2 -18 வரும். -18 + 32 14 வரும். 14 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட். ஃபோர்த் சப்டிவிஷன் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, T of C = 212 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வரலும் சியோட வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ நாம் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, T of C ஃபார்முலா எழுதி which is equal to 212 எடுத்துக்கிறோம். இப்போது இந்த +32 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா -32 ஆகிடும். செப்பரேட் பண்ணோம்னா 180 வந்துடும். இந்த 9/5 × C இருக்கு இல்லையா, இது அந்த பக்கம் போகும்போது 5/9 ஆகிடும். C = 180 × 5/9. இந்த 180யும் 9ம் கட் பண்ணால் 20, 25 சார் 100. இது டிகிரி செல்சியஸ். ஃபோர்த்து சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் வேல்யூ. அப்போது என்ன மீனிங், எஃப்க்கு பதிலாக சி அப்படின்னே போடணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா T of C = C அப்படின்றது தான் ஃபிஃப்த்து சப்டிவிஷன். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலா which is equal to C போட்டுங்க. இப்போது இந்த 32 அந்த பக்கமும் C எந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன ஆகிடும், 9/5 C - C = இந்த +32 அங்கே போகும்போது -32. இந்த 9/5 இருக்கு இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 9C - 5C/5 = -32. 9C - 5C என்ன ஆகிடும், 4C ஆகிடும். /5 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 32 × 5 160. அப்போ C = 160/4 ஆகிடும். ஸோ மைனஸ் இருக்குது, கட் பண்ணோம்னா -40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது தான் இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ நாம் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மும் போட்டுட்டோம். இந்த சாப்டரை பொறுத்தவரையிலும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்குது. இந்த 11, 12 இந்த சம்ஸ் எல்லாம் இதே போல் சம்ஸ் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்லையும் இருக்குது. இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதிலிருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்த பார்ட்ஸ் பார்க்கணுன்னா JSG's Maths Nook சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.